தை மாதத்தில் வரும் முதல் பௌர்ணமி இது. இந்த தைப்பூச பௌர்ணமி நாளில் இந்த மூன்றில் ஏதாவது ஒரு உயிரினத்திற்கு உணவு வைத்தால் நேரடியாக முருகனின் அருள் மட்டுமில்லாமல் பித்ருக்கள் மற்றும் சனி பகவான் ஆசையும் கிடைக்கும். தை அமாவாசைக்கு நிகரான ஒரு பலன் இந்த தைப்பூச பௌர்ணமி என்று இருக்கும். அதனால் இந்த ஒரு உணவை கொடுக்க மட்டும் மறந்துவிடாதீர்கள். உங்களுக்கு முருகனை பிடிக்கும் என்றால் மனதார ஓம் முருகா என்று கூறி சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்களின் 5 நண்பர்களுக்கு ஷேர் செய்யவும். தை பௌர்ணமி நாளில் கட்டாயம் உணவு தானம் செய்யுங்கள். இந்த 3 உயிரினங்களுக்கு செய்யுங்கள். காகத்திற்கு நெய், எள் கலந்த சாதம் கொஞ்சம். இது முன்னோர்களின் ஆசீர்வாதத்தை குறிக்கும். நாய்க்கு தயிர் சாதம் அல்லது ரொட்டி வாங்கி கொடுங்கள். இது நம்ம வாழ்க்கையில் இருக்கும் தடைகளை விலக்க உதவும். பசுவிற்கு அகத்திக்கீரை, வாழைப்பழம் அல்லது சுத்தமான பச்சை புல் கொடுக்கலாம். பசுவுக்கு கொடுப்பது நேரடியாக லக்ஷ்மி கடாட்சம் கிடைப்பதற்கு சமம். இதை செய்வதினால் உங்களின் 21 தலைமுறை சாபங்கள் நீங்கி செல்வம் செழிப்புடன் இருப்பீர்கள். உங்களை பிடித்த தரித்திரியம் விலகிச் செல்லும்.